இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பார்த்தீங்கன்னா 5வது தொடர் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் 2 நாள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இந்த 2 நாளில் எந்த டீம் லீடில் இருக்குது அது மட்டும் இல்லை. ஸோ இதில் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இங்கிலாந்தோட கேப்டனை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் இல்லை, வேறு புது கேப்டன் பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் அப்படி என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது உள்ள இந்த கேமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லோவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அடிக்கிற அளவுக்கு சண்டை பார்த்தீங்கன்னா போல். ஸோ பேசி அதாவது பார்த்தீங்கன்னா வார்த்தைகளாலே மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா திட்டிக்கிறாங்க. அதே மாதிரி தான் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. பிரசித் கிருஷ்ணா அவங்களுக்கும் ஜோ ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளாலே பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நிறையவும் பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மேட்ச்சில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த டெஸ்ட்டு சீரீஸில் யார் ஜெயிப்பாங்க. ஸோ இது வேறு லாஸ்ட்டு டெஸ்ட்டு சீரீஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இல்லை, போப் அவங்க தான் இந்த மேட்சோட கேப்டனாக இருக்க போகிறாங்க. ஸோ லாஸ்ட்டு 5th டெஸ்ட்டோட கேப்டன். ஸோ அது மட்டும் இல்லை, டாஸை வின் பண்ண போப் அவங்க பார்த்தீங்கன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா 5வது தடவையாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் டாஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை கூட இந்தியா ஜெயிக்கலன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி இந்தியா ஜெயிச்சிருக்கா இல்லைன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஸோ டாஸை வின் பண்ண இங்கிலாந்தோட போப் கேப்டன் அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. மீண்டுமா என்னடா இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி நிறைய தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இதில் நடந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கு. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, ஃபஸ்ட்டு இந்தியாவோட பேட்ஸ்மேன் எல்லாரும் பேட்டிங்க்கு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சரியாக செட் ஆகலப்பா. ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க. அதுவும் புது பவுலராக என்ட்ரி காஸ் அட்கின்சன் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் இன்னிங்ஸில் பார்த்தா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருப்பாங்க. சாலிடாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு தூக்கி முடிச்சிட்டாங்க. சரி, ஓப்பனிங் ஜெய்ஸ்வாலுக்கு தான் செட் ஆகலை. அகெயின் பார்த்தீங்கன்னா ராகுலும் பார்த்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ் அவங்க போட்ட பாலில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. வெறும் 14 ரன் அடிச்சிருப்பாங்க. சாய் சுதர்சன் தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்றுப்பான்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 108 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 38 ரன் அடிச்சிருப்பாங்க. சரியாகவும் பரவாயில்லப்பா இந்த இன்னிங்ஸும். அதாவது பார்த்தீங்கன்னா 6 4 அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் சுமன் கில்லு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ரன் ஓடி பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் வந்திருப்பாங்க. ஸோ வேறு லெவல் இன்னிங்ஸ் ஆடிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல இன்னிங்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 போட்டிருப்பாங்க. 109 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 57 ரன் இவங்க மட்டும் தான் அடிச்சதே 50. 8 4 அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஜடேஜாலாம் பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஜுரேலும் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வாஷிங்டன் சுந்தரம் பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணலை. அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 69.4 ஓவர் ஆடி இந்தியா பார்த்தீங்கன்னா 224 ரன்னை பார்த்தீங்கன்னா அடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஈஸியான ஸ்கோராக டஃப்பான ஸ்கோரான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, இதெல்லாம் ஒரு ஸ்கோரே கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கும். இது எங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே போதும்னு சொல்கிற மாதிரி தான் இங்கிலாந்தோட பேட்ஸ்மேன் சொல்கிற மாதிரி பயங்கரமாக ஆடிட்டு போயிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிராவ்லியும் டக்கெட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இன்னிங்ஸாக கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 90 ரன்னுக்கு தான் ஒரு விக்கெட்டு விழுந்துதுன்னு பார்த்துங்களேன். விக்கெட்டே கொடுக்காம பார்த்தீங்கன்னா செஞ்சுரி கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் 97வது ரன்னில் தான் ஒரு விக்கெட்டே விழுந்தது. ஓப்பனிங் இறங்கினா 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான 50 போட்டு போவான்னு பார்த்தா ஸோ அதில் கிராவ்லி மட்டும் 50 போட்டாங்க. அதுக்கப்புறம் டக்கெட்டை பார்த்தா 43 ரன்னுக்குலாம் அவுட் ஆகிட்டு வெளியே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கேப்டன் புது கேப்டன் போப் இறங்கியிருப்பாங்க. ஸோ 44 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 22 ரன் அடிச்சு முகமது சிராஜ் அவங்க போட்ட ஸ்பில்லில் பார்த்தா LPW கொடுத்து அவுட் ஆகிட்டு வெளியே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தார் விநாயக் சொல்கிற மாதிரி தான். ஸோ அவங்களுடைய கீ பிளேயர் ஜோ ரூட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. 45 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 29 ரன் கொடுத்து அகெயின் சிராஜிக்கிட்டே பார்த்தீங்கன்னா LPWவில் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா பயங்கரமான 50 கொண்டு போயிருக்காங்க. ஆப்போசிட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டே இருந்தாலும் சரி நான் 50 அடிப்பேன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 64 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 53 ரன் பார்த்தீங்கன்னா அடித்து பயங்கரமான இன்னிங்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இவங்க அடித்ததால் தான் இங்கிலாந்தோட ஸ்கோரே அதிகமாச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் நடந்தது. இந்தியாவோட பவுலிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் வரைக்கும் நல்லாவே இல்லை. செகண்ட் செஷன்லேருந்து கேமே மாற ஆரம்பிச்சுது. அதாவது பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் 16.2 ஓவர் போட்டு 86 ரன் கொடுத்து 4 விக்கெட்டை தூக்கியிருப்பாங்க. ஆகாஷ்தீப் 17 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பிரசித் கிருஷ்ணா அவங்களும் பார்த்தீங்கன்னா 16 ஓவர் போட்டு 62 ரன் கொடுத்து 4 விக்கெட்டு கொடுத்துருப்பாங்க. சரி, 247 ரன் 10 விக்கெட்டையும் காலி பண்ணிவிட்டு 51.2 ஓவர் பார்த்தீங்கன்னா ஆடி இருப்பாங்க. ஸோ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா லீடு பிடிச்சிட்டாங்க இங்கிலாந்து. அதுக்கப்புறம் நான் இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது இங்கே தான். அகெயின் நம்மளுடைய இந்தியன் பேட்டருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பவுலிங் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணிட்டாங்க. இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் பேட்டிங் தான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்திருப்பாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லாவே நடந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா விக்கெட்டு போகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா அதிரடி பேட்டிங்கால் பார்த்தா 6 அடிச்சு 2 6 அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் 4 அடிச்சு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 போட்டிருப்பாங்க. ஆனால் லக்குங்க 2 கேட்சை விட்டதும் பார்த்தீங்கன்னா அவங்க அசால்ட்டாக 50 போட்டு போயிருப்பாங்க ஜெய்ஸ்வால் அவங்க. இப்போ இந்தியாவோட ரீசன்ட் டார்கெட் என்னென்னா 75 ரன் ஆடிருப்பாங்க. ஸோ 2 விக்கெட் கொடுத்துருப்பாங்க, 18 ஓவர் ஆடி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் பேட்டிங் யார் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான லக் இருக்குது. 2 கேட்சை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர் பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா 49 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 51 ரன் அடிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நாட் அவுட் பேட்ஸ்மேனாகவே இருக்காங்க. ராகுல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. சாய் சுதர்ஷனுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் அவங்கள பார்த்தீங்கன்னா பேட்டிங் காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்படியாச்சும் டாட் ஆடிருப்பா, 2 பால் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் டாட் ஆடிட்டாங்க. அந்த ஒரு செஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இந்தியா பார்த்தீங்கன்னா 75 ரன் ஆடிருப்பாங்க, 2 விக்கெட் விட்டுருப்பாங்க, 18 ஓவர் ஆடிருப்பாங்க. இன்றைக்கி நடக்க போகிற டெஸ்ட்டில் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.